நன்று கருது நாளெல்லாம் வினைசை கர்மமே கண்ணாயிரு நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். மகிழ்ச்சியாக இரு. தகப்பனே கொலை செய்ய முயற்சித்த போதும் பிரகலாதன் மகிழ்ச்சியாக இருந்தான். சுடுகாட்டு வெட்டியானுக்கு அடிமையாகிய போதும் ஹரிச்சந்திரன் மகிழ்ச்சியாக இருந்தார். பெற்ற பிள்ளையே கேவலப்படுத்திய போதிலும் கையேயி மகிழ்ச்சியாக இருந்தாள். உறவினர்களே சபை நடுவே அசிங்கப்படுத்திய போதிலும் விதூரர் மகிழ்ச்சியாக இருந்தார். அம்பு படுக்கையில் வீழ்த்தப்பட்ட போதிலும் பீஷ்மர் மகிழ்ச்சியாக இருந்தார். இளம் விதவையான சமயத்திலும் குந்தி தேவி மகிழ்ச்சியாக இருந்தாள். தரித்திரனாக வாழ்ந்த போதும் குசேலர் மகிழ்ச்சியாக இருந்தார். ஊனமாக பிறந்து ஊர்ந்த போதிலும் கூர்மதாஸ்தர் மகிழ்ச்சியாக இருந்தார். பிறவி குருடனாக இருந்த போதிலும் சூர்தசாரர் மகிழ்ச்சியாக இருந்தார். மனைவி அவமானப்படுத்திய போதிலும் துக்குராம் மகிழ்ச்சியாக இருந்தார். கணவன் கஷ்டப்படுத்திய போதிலும் குணவதிபாய் மகிழ்ச்சியாக இருந்தாள். இரு கைகளும் வெட்டப்பட்ட போதிலும் சாருகாசதார் மகிழ்ச்சியாக இருந்தார். கை கால்களை வெட்டி பாலும் கிணற்றில் தள்ளிய போதிலும் ஐயதேவர் மகிழ்ச்சியாக இருந்தார். மகாபாயினிடத்திலும் வேலை செய்த போதிலும் சஞ்சயன் மகிழ்ச்சியாக இருந்தார். பெற்ற பிள்ளையை பறிகெடுத்த போதிலும் பூந்தானம் மகிழ்ச்சியாக இருந்தார். கூட பிறந்த சகோதரனே படாதபாடுபடுத்திய போதிலும் தியாகராஜர் மகிழ்ச்சியாக இருந்தார். நரசிம்மர் சன்னதியில் விஷதீர்த்தம் தந்த போதிலும் மகாராஜர் ஸ்வஸ்திக் திருநாள் மகிழ்ச்சியாக இருந்தார். சோழராஜனின் சபையில் கண்ணை இழந்த போதிலும் கூரத்தாழ்வார் மகிழ்ச்சியாக இருந்தார். இவர்களால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடிந்தது? அதுதான் பிரம்ம ரகசியம் என்பது. தன்னோடு இறைவன் எப்போதும் இருக்கின்றான் என்று உணர்ந்தால், இறைவன் எப்பொழுதும் தன்னோடு இருக்கின்றார் என்ற உணர என்ன வழி? தன்னை அறிதல். தன் தலைவனை அறியலாம். தன்னை அறிந்தால் தன் தலைவனையும் அறியலாம். தன்னை அறிய தன்னை உணர்ந்த உண்மை குருவை நாடுவதே சிறந்த வழி. அதனால் இனி வாழ்வில் நிகழும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கலங்காதீர்கள் நண்பா. எது எப்படி இருந்தாலும் என்ன, எது எப்படி நடந்தாலும் என்ன, யார் எப்படி நடத்தினாலும், யார் எப்படி மாறினாலும், எதை இழந்தாலும், யாரை இழந்தாலும் உன் இறைவன் உன்னுடன் எப்போதும் இருக்கிறான் என்பதை முழுமையாக நம்பு. இறைவன் எப்போதும் உன்னுடன் இருப்பதை உணரும் வழியை நாடு. நீயும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு பிறரையும் மகிழ்ச்சியாக இருக்க விடு. உன் எல்லா துன்பங்களிலும் இருந்து அப்போதே விடுதலை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள். மகிழ்ச்சியாக இருப்பது என்பது பொருள்களால் அல்ல, ஐஸ்வர்யங்களால் அல்ல, மனதால் தான். நீங்கள் மனதால் மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அதற்கான பயிற்சியையும் செய்யுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் இடத்தில் எல்லாம் உங்களை பூக்கள் போல் மலர விடுங்கள். உங்கள் முகத்தை புன்னகையோடு ஜொலிக்க விடுங்கள். உங்கள் கழுத்தில் புன்னகை இல்லை என்று வருத்தப்படாதீர்கள். உங்கள் முகத்தில் புன்னகையை ஜொலிக்க வைத்தாலே போதும், உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய புன்னகையைப் போல முகமும் ஜொலிக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் குறிக்கோளாகவே வைங்க. ஹிப்பீஸ் அப்படின்னு ஒரு இனம் இருக்காங்க. இந்த இனத்தோட சிறப்பு என்ன தெரியுங்களா? நம்ம எதற்காக சாப்பிட்றோன்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? பசிக்காக சாப்பிட்றோம். எதற்காக தூங்குகிறோம்? டயர்டாயிருச்சு தூங்குகிறோம். எதற்காக வேலை செய்கிறோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்கிறோம். எதற்காக சினிமாவுக்கு போகிறோம்? என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகிறோம். எதற்காக ஆஸ்பத்திரி போகிறோம்? ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக போகிறோம். நோய் நொடியை திக்கிறதுக்காக போகிறோம்னு சொல்லுவோம். இதே அந்த ஹிப்பீஸ் இனத்தவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, எதற்காக வாழுகிறீர்கள்? எதற்காக அழுகிறீர்கள்? எதற்காக சிரிக்கிறீர்கள்? எதற்காக தொழில் செய்கிறீர்கள்? எதற்காக வெளிநாடு போகிறீர்கள்? எதற்காக கோயில் செல்கிறீர்கள்? எதற்காக மருத்துவம் செல்கிறீர்கள் என்றால், ஆனந்தமாய் இருப்பதற்கு, மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு என்ற பதிலை மட்டுமே அவர்கள் சொல்லுவார்கள். ஸோ அதிலிருந்து தெரிவது என்ன? வாழ்வது ஒரு முறைதான். ஆனால் அந்த வாழ்வில் ஒரு முறை வாழ்ந்தாலும் சரி, மகிழ்ச்சியாய் வாழ்வது தான் உங்களோட எண்ணமாகவும் செயல்பாடாகவும் இருக்கணும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வெளியிருக்கக்கூடிய பொருள்களை தேடாமல் உள்ளிருக்கக்கூடிய பொருள்களை தேருங்க. புறப்பொருள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு மட்டுமே மகிழ்ச்சியை தரும். அகப்பொருள் எல்லாம் உங்கள் வாழ்விற்கே மகிழ்ச்சியை தரும். ஸோ அகத்திலிருந்து செயல்பட்டால் புறத்திலும் ஏற்படும். அண்டம் எவ்வாறோ பிண்டமும் அவ்வாறே. விதை மாவிதையாக இருந்தால் பழமும் மா பழமாகத்தான் இருக்கும். உங்களுள் மகிழ்ச்சி இருந்தால் உங்கள் வாழ்வும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஸோ இதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை இந்த நொடி முதல் பி ஹாப்பி அண்ட் பி ஹாப்பி. டோன்ட் ஒரின்னு கூட சொல்ல வரல, ஓகேங்களா? ஒரிய டோன்ட் பண்ணால் என்ன, பண்ணாட்டி என்ன, அதை விட்டுடுங்க. ஸோ ஜஸ்ட் பி ஹாப்பி, ஜஸ்ட் பி டு இட்.
ஸோ ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோ உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான சந்தோஷமான செல்வம் மிக்க தன்னம்பிக்கையான ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வளர்க. நன்றிகள் கோடி.